பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் கர்த்தருக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இப்படியா எழுதியிருக்கிறார்: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜாவுக்கு எவ்வளவு தைரியமான விசுவாச அறிக்கை! எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறார். எவ்வளவு அசைக்க முடியாத தைரியம் தாவீது ராஜாக்கு! எப்படி இவ்வளவு அசைக்க முடியாத ஒரு தைரியம் தாவீது ராஜாவுக்கு கிடைத்தது? காரணம், தாவீது ராஜா சிறு வயது முதல் கொண்டு தான் மரிக்கும் நாள் வரைக்கும் எப்பொழுதுமே கர்த்தரை மட்டுமே முன்பாக வைத்திருந்தார் தாவீது ராஜா. எவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் தன்னை சூழ்ந்து இருந்தாலும் தேவனை மட்டுமே முன்பாக நிறுத்தினார் தாவீது ராஜா. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு இதுவே பெரிய காரணமா இருந்தது. இந்த நாளில உங்க வாழ்க்கையிலும் புயல் மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லைனா சூறாவளி போல பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லைனா மழையை போல பிரச்சனை இருந்தாலும் சரி, தாவீது ராஜாவை போல நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைங்க. பிரச்சனையா, போராட்டமா, அவமானமா எதுவாக இருந்தாலும் தேவனை தாண்டி தான் உங்ககிட்டவே வர முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தாவீது ராஜாவை போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவரை தாண்டிதான் எதுவாக இருந்தாலும் நம்மிடம் வர முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்.